சலைக்கு வந்து 63 வயசா, சரியா? மனைவிக்கு வந்து 36 வயசா, மகனுக்கு 21 வயசா, அம்மாக்கு 67 வயசாம். ஒரு ஒரு அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைகள், சலைக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. ஜூலை மாதம் என்றது அதிகளவானாக்கள் சிறையில அடைக்கப்பட போறாங்க. ராஜபக்சர்கள் யோசித்த உட்பட டெல்சி பாட்டி மட்டும் தான் இப்ப ஃப்ரீயா இருக்க போறாங்க. ஆனா இவர் பாருங்க, யோசிச்ச தேசி பாட்டியை காரணம் காட்டி அவர் நீதிமன்றத்துல வாதாடுறாரு. தேசி பாட்டியை மனநலம் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து இது வந்து விடுவிச்சிருக்கீங்க, அப்ப என்னைய விடுவீங்க. தேசி பாட்டி வெளியே ஓகே விடுவிக்கிறோம், மறந்துடு எல்லாத்தையும். இன்னைக்கு காலையில பார்த்தா 30 உள்ள 20 எங்கேயோ போயிருச்சு. நான் காலை கடன்களை பிடிக்க ஆனா ரோட்ல எல்லாம் வராத எவனும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போய்கிட்டு இருக்கு. ரோட்டை அசிங்கப்படுத்துறது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நேற்று போலீஸ் வந்து அந்த டெண்டர்ல இழுத்தறிய விமல் வீரவஞ்சா ஒரு படங்கோட ஓட்டு. ஐயோ, அந்த இடத்துல அவருக்கு வருது அந்த இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காம அவர் சொல்றாரு, வெள்ளவத்தையில தீவிரவாதிகள் நினைவுபடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், சுரேஷ் தலைவர் எங்களுக்கு யுத்த வீரரை நினைவு கூற எங்களுக்கு என்னடா அப்படின்னு ஒரே சண்டை. ஐயோ கடவுள், இந்த மனுஷனுக்கு பிசராவிருக்கும் தெரியாது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சுரேஷ் தலைவர் சந்திச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் அப்படித்தானே, கையை அங்க விடுறாங்க, இங்க விடுறாங்க, எனக்கு வலிக்குது, ஐயோ முடியல ஐயோ முடியல இவர் யாருக்கோ விட்டதெல்லாம் இவருக்கு இப்ப விடுற மாதிரி இருக்கு. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி சுகமா? நான் இப்ப என்ன சொல்றேன், நியூஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் பாத்துட்டு இருக்கிறேன். கொழும்பு பெட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால விளையாட்டு செய்திகள் சம்பந்தமா தான் அப்டேட். சரி, அந்த அப்டேட்டை வழங்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நேத்து நாங்க என்ன தலைப்பு போட்டிருக்கோம்னு பாத்துருவோம். என்ன பிரச்சனையா இருக்கு நேத்து தலைப்புக்கும் இன்னைக்கும் சம்பவத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. தலைப்பு வந்து நம்மளோட நேற்றைய நிகழ்ச்சி தலைப்பு வந்து சலைவின் போராட்டத்தில் நாமல் தலைமறைவு. சலைவின் போராட்டம் வந்தவர நேத்து வரல, நேத்து நாங்க வீடியோ போட்டிருக்கோம். சரியா, வாசிச்சாரா இல்ல என்ன நடந்துச்சு எது நடந்து தெரியல. இன்னைக்கு நம்ம நாமல் ராஜபக்ச உடனே இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு, இப்ப அம்மாமார் கொஞ்சம் செட் பண்ணப்படுறாங்க. எப்படின்னா ஒருத்தர் கூட்டு வராரு, கொஞ்சம் அம்மாமார் வந்து அணே பூத்தே முது சரணாய் பூத்தே வேளத்தம்மாய் பூத்தே எண்டோனே யுத்த ஜெயக்கிரானே பூத்தே அப்படின்னு நல்லா காய்க்கிறாங்க. நேற்று அப்படித்தான் கொஞ்சம் பேர் அம்மாமார் கூப்பிட்டு வந்தாங்க. நேற்று 2 அம்மாமார் அடிபாடு, அவங்களுக்கு அடிபாடு. ஜூடன்ட்டியும் அந்த 300 பேர் சம்பந்தமா பேசுன அந்த பெண், சரி அது வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, பெண். ரைட், சொன்ன வார்த்தை சொல்லலாது. அவங்க கூட சண்டை என்னன்னா, இந்த மனுஷன் கோவம் வந்துருச்சு. என்னன்னா, ஜூனன்டி நீ அறகல்ல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு தான் வந்த, நீ போ அங்க, நீ வராத இங்க, உனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப ஜூனன்டி சொல்லுது, நீ அப்படி பேசாத, நான் எதுக்கு வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு 2 ஆச்சுக்கும் சண்டை. இல்ல நான் எதுக்கு வந்து உனக்கு தெரியுமா, தந்த காசுக்கு வராடி காசை படைச்சிருவாங்கப்பா சொல்லி வரல. எது எப்படியோ நேற்று தலைப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நாமல் ராஜபக்ச போயிட்டு அங்க சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அங்க உட்கார்ந்துட்டு இல்ல பிஸி தானே. ஏன்டா வருங்கால ஜனாதிபதி என்ன வேலை கூட தானே கத்துறாங்க. அதுல ஜனாதிபதி மாட்ட ஜெயவேவான்னு ஒரே சத்தம் தான், எங்க போனாலும் சத்தம் இருக்கும் தான். ஆனா இந்த இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வச்சு நாமல் ராஜபக்ச சொன்னார், ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்படின்னா இவர் சொல்றாரு, நாங்க சுரேஷ் தலைவுக்கு ஆதரவா போதி பூஜை நடத்துவோம் தான், இது பிரச்சனையா? அதே மாதிரி தான் அன்னைக்கு நாங்க பிள்ளையான சந்திப்போம், இது பிரச்சனையா அப்படி. இப்ப இதுக்கும் கேட்டிருக்காரு, பிரச்சனையான்னு கேட்டுதான். ஒரு ஆளுக்கு 4 வருட கடவுளிய சிறை தண்டனை. 16 16 வருஷம். ஒரு 4 வழக்கு இருக்கு, 4 வழக்கு, ஒரு வழக்குக்கு 4 படி, 4 16 அப்படித்தான் அது வந்திருக்கணும். அதுதான் அப்படிதான் வந்திருக்கு. அப்ப 16 வருஷம் பாய்.
போயிட்டு வாங்க. நேற்று எங்கட ராணுவ ஆய்வாளர் அரு சொன்னார் ஆ, அவர் சொன்னது நல்ல இன்னும் இந்த ஊடறுப்புல மேலதிகம் அவனோட அங்க போய் பாருங்க. ஆ, 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 நேற்று மறந்துடவனா டெல்சா நேற்று சொல்ல மறந்துட்டோம். அசாத் சாலியில அந்த இன்டர்வியூ இருக்கு ஆ. தானே, டாப் நோச். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த இன்டர்வியூ, அவரோட ஃப்ளோர். அப்படி இருந்த இன்டர்வியூ. நான் அவரோட இன்டர்வியூ ரசிச்சு, அதாவது நார்மலா அவரோட இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன். ஆ. அதையும் நான் நேற்று சொல்ல மறந்துட்டேன். பார்க்க தவறுனாக்கள் அதுல பாருங்க, இதுல கதை கேளாது. அவர் டீப் இன்ஃபர்மேஷன், இந்த சுரேஷ் சாலை என்ற அந்த என்ன சொல்ற அந்த புலனாய்வுத்துறை போக்கிலி அதிகாரி என்றதான் அவர் சொல்லுவார் அவரோட பாசையில. அவரு வந்து அப்படி மிக அழகா வடிவா தத்துவம் வச்சு அது மாதிரி இன்றைக்கு ராணுவ ஆய்வாளர் அருஸ் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஜூலை மாதம் என்றது அதிகளவானாக்கள் சிறையில அடைக்கப்பட போறாங்க. ராஜபக்சர்கள் யோசித்த உட்பட. யோசித்தையா? அடேங்கப்பா. ம். யோசித்தே ரகேஷ் ஜூலை வரப்போதான். நாமல் ரகேஷ் ஜூலை வரப்போதான். டெல்சி பார்ட்டி மட்டும் தான் இப்ப ஃப்ரீயா இருக்க போறாங்க. தேசி பாட்டி பாவம் பழசெல்லாம் மறந்துருச்சு. ஆனா இவர் பாருங்க யோசிச்ச தேசி பாட்டியை காரணம் காட்டி அவர் நீதிமன்றத்துல வாதாடுறாரு. தேசி பாட்டிய மனநலம் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து இதை வந்து விடுவிச்சிருங்க. அப்ப என்னைய விடுவீங்க. தேசி பாட்டி வெளியே ஓகே, விடுவிக்கிறோம், மறந்துடு எல்லாத்தையும். ஓ எல்லாம் மறந்துட்டு வாடி அவளை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி. இல்ல அதுல ஜூலை மாதம் அவர் கன விடயம் டீல்ஸ் அனுப்ப. நாங்க அந்த உண்மையா அந்த டீப் அவர் அந்த மிலிட்டரி சம்பந்தம் அனலைஸ் பண்றதால டீப் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். மிஸ் பண்ணாம நேற்று அசாத் சாலிரத பார்க்காதவங்க பாருங்க, ரெண்டாக்கி ஊடறுப்பையும் பாருங்க. அதுல கணக்க இன்ஃபர்மேஷன் அள்ளி செருகி இருக்குது. அது வேற லெவல் டீல்ஸ். ரைட், ஓகே. ஆனா அதே வந்து இன்னைக்கு என்ன 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 போராட்டத்தில் ஒரு பொடியம் போனோடனே எல்லாரும் நடு இப்படி இருந்த எல்லாம் இப்படி இருந்தவங்க. ஆமா ஆமா எல்லாம் பயந்து இன்னைக்கு ஒரு அத்தா காலையில வந்து ஒரு 10 பேர். நான் உங்களை தேடுனேன், நீங்க அங்க நிக்கிறீங்களாண்டு. உங்களை போன் அடிக்க நீங்க நேற்று சொன்னோம் சலேக்காக 30 பேர் வந்து அதை ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்லலாம் அப்படித்தான் விளங்கிச்சு. ஒரு 30 பேரும் வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா 30 உள்ள 20 எங்கேயோ போயிருச்சு. நான் காலை கடன்களை பிடிக்க ஆனா ரோட்ல எல்லாம் வராத எவனும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போய்கிட்டு இருக்கு. ரோட்டை அசிங்கப்படுத்துறது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நேற்று போலீஸ் அந்த டெண்டல் அழுத்தறிய விமல் வீரவன் ஒரு படங்கோட ஓட்டு. ஐயோ அந்த இடத்துல அவருக்கு வருது. அந்த இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்காம அவர் சொல்றாரு, வெள்ளவத்தையில தீவிரவாதிகள் நினைவுபடுத்த உங்களுக்கு இடம் கொடுக்கலாம். சுரேஷ் சல்லேவை எங்களுக்கு யுத்த வீரரை நினைவு கூற எங்களுக்கு என்னடா அப்படின்னு ஒரே சண்டை. ஐயோ கடவுள், இந்த மனுஷனுக்கு பிசராவிரும் தெரியாது. இது எப்படியோ நேற்று டென்ட் நைட் போட்டிருக்காங்க. அட்டெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு நல்லா சுவாரஸ்யமா டைம் அனுப்பியிருக்காங்க. கோப்பியெல்லாம் குடிச்சு நான் நினைக்கிறேன் அங்கிட்ட போன 2 பேரும் தனுசல் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைச்சு நிப்பாட்டு இருக்காங்க பைக்க. தனுசல் இல்ல. இரண்டாவது நாள் சத்தியாகிரக போராட்டம் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் இங்க இருந்து என்னது 1 2 3 4 5 திரும்பவும் பண்ணிட்டேன், பிள்ளையாக மாண்டு 5 4 3 2 5 பேர் தான் இருக்கிறானப்பா. ஆனா ரொம்ப சோகம்னா ஏதோ இந்த இப்ப நம்ம சும்மா சொல்ல போனோம்னா ஒரு சாவு வீட விட மோசமா இருக்கு அந்த நிலைமை. ஆனா எல்லாம் ரொம்ப சோகமா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஒரு இறந்த வீடு நிலைமை கொண்டு ஸ்டேஷன் நல்லா கலகலன்னு இருந்த இடப்பா. அதை போயிட்டு இப்படி ஆக்கிட்டீங்களா. சரி, 3வது நாளும் தொடர்தான் போகுது. நாமல் ராஜபக்ச இன்னைக்கு பெருந்தாரு எல்லாம் செஞ்சிருந்தாரு. நடந்துகிட்டு இருக்க நேரம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல இல்ல நேற்று ஒரு சம்பவத்தை பாக்கல நீங்க நீங்க எல்லாம் என்ன கொட்டிட்டேடா சம்பளம் வாங்குறீங்கன்னு அப்படியே அப்படியே கேட்கிறாரு. ஆமா 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 அதுவும் கேட்கிறாரு. ஆனா முக்கியமான விஷயம் இதை சொல்லி ஆகணும். மனித உரிமைகள் ஆணைக்குழு சுரேஷ் சலேவை சந்திச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் அப்படித்தானே, கைய அங்க விடுறாங்க இங்க விடுறாங்க, எனக்கு வலிக்குது, ஐயோ முடியல. இல்ல டில்சான், அவர் இல்லாடவும் கைய விட்டதுனாடி அவரு அந்த பழைய ஞாபகத்தை அவர் மறதியில கதைக்கிறார். ஞாபகம் இருக்கு, அவங்கள சொல்லுவாங்க அந்த வயசான ஆக்கள் கதைக்கிறேன்னு சொல்லி. அந்த இவருக்கு அந்த இது மாறாட்ட கதை கதைக்கிறார். இவர் முதல் விட்டதெல்லாம் இல்ல இல்ல இவர் யாருக்கோ விட்டதெல்லாம் இவருக்கு இப்ப விடுற மாதிரி இருக்கு. அதான் அதான் என்ன கதைனா இல்ல பாருங்க, இலங்கை நாட்டின் என்ன ராணுவ புலனாய்வு பிரிவின், அதுவும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி அப்படித்தானே பட்டம் உயர்ந்த ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தா இப்ப அதெல்லாம் இல்ல முன்னாள் எக்ஸ் இல்ல எக்ஸா இருந்தாலும் அந்த எக்ஸ் டைம் இருந்தா இந்த மாதிரி ஒரு மனுஷனே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க ராணுவத்துல. என்னடா அவங்க அம்மா சொல்றது பொம்பளை புள்ளமாய் இது பொன்சேகா சொல்றான் உண்மை. அவன்
அவன் ஒன்றுக்கும் உதவாது. நான் அடிச்சு கலைச்சி விட ஓட்ட வாயிட்ட கிடந்தவன். ஒரு நாட்டு ராணுவத்துல எப்படியாப்பட்ட ஒரு புலனாய்வு பிரிவு பிரதானம் இருக்கணும், ஒரு அரச புலனாய்வு பிரதானம் இருக்கணும். இது என்னன்னா ராபு சோரம் கொடுத்தாங்கன்னு அழுகுது, கழுத்தனை கழட்டினாங்கன்னு அழுகுது, கைய விட்டாங்கன்னு அழுகுது. என்னடா யாரடா கூட போடுறீங்க? இல்ல இல்ல நில்சான், மகன்காரன் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க, பொடி டோர்ச்சர் இல்ல மென்டலி டோர்ச்சர் நான் சொன்னது. மென்டலி டோர்ச்சர், பொடி டோர்ச்சர் இல்லன்னு மகன் சொல்லிட்டு இப்ப இப்ப இந்த பொடி டோர்ச்சர் கதையை கட்டுறாருன்னு தெரியுமா? இந்த 3 பேரா? அந்த 3 பேர் ஆறு உதயகம்பன் பேர, விமல் வீரவன்சன், சரத் வீரசேகர. சரத் வீரசேகர இருந்தா எழும்புறதுக்கு இப்படி தவண்டு தெரியுது. இப்ப இப்படி சொல்லி ஆகணும். இப்ப சரத் வீரசேகர அந்த டைம்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் சம்பந்தமான அவர. அப்ப அதே மாதிரி சுரேஷ் அலையெல்லாம் இப்ப இப்படியே இருந்தவங்க, அந்த உயர் பதவிகள் இருந்துகிட்டு அவங்களுக்கு எத்தனையோ கைதுகள் நடந்திருக்கு. இல்லாம இல்ல ஜஸ்புல்லா, நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்புல்லா அவர்கள் கூட 20 மாதங்களுக்கு மேலதிகமாக பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கடைசியில விடுதலை செய்யப்பட்டாரு. அப்ப யார் வந்தது? சுரேஷ் அலை எங்க இருந்தாரு? பிரதானி டாக்டர் ஷாபி, ரைட். இவங்கலாம் இப்ப இவங்களுக்கு தெரியாம இருக்குமா சிஐடில இன்வெஸ்டிகேஷன் என்ன? நேற்று இவர் அசாத் சாலியும் அவங்க பலமுறை கைது செய்தவங்க. அவரும் பலமுறை அவர் உண்மையில வருத்தப்பட்ட, அவருக்கு ஏதோ உடல் ரீதியா வருத்தம், அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்துல மனோ கணேசன் அவங்க எல்லாம் உடனே போய் பார்த்து அவரை இது செய்து அவர் அந்த டைம் அவர் கோட்டாபாயோட காலம் மட்டும் நினைக்கிறேன் நான் பெரும் நெருக்கடி சந்திச்ச காலம் அவர் சந்திச்சாரு. அது ஈஸ்டர் அட்டாக் அப்புறம் தான் அவர் கைதானாரு. ரைட். அப்ப அப்படி இருக்கும் போதுன்னா அதான் யோசிக்கிறாங்க. இதே கேள்வி என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிஐடி இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும், ரைட்? பிடிஏவின் கீழ் கைது செய்யப்பட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் முறை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு பொதுமக்களை விட உங்களுக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்படி தெரிஞ்சவங்களுக்கு வந்து நீங்க அழுகுறீங்கன்னா என்னடாப்பா நீங்க செஞ்சீங்க? எங்கட எத்தனை அம்மாமார், எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் அழுதாங்க. எங்கட கண்ணீரை நீங்க கேட்டேலடா டேன்னு தான் உங்களை சொல்லுவோம். உங்களை மாதிரி நீ சிலவோட வெளியில வந்து ஆட்சி மாறினா கூட என்ன செய்தாலும் மாற உங்களையெல்லாம் உண்மையில கடவுள் இந்த உலகத்துல மன்னிக்கவே மாட்டேன். எத்தனை அம்மா ரெண்டைக்கு அழுது இருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் அழுது இருக்கும். இவ்வளவு சித்திரவதை செய்தீங்க. அதுதான் இன்னைக்கு ரிட்டர்ன் கர்மா இஸ் பூமராங்னு சொல்லுவாங்களே, அது நடந்துகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் பட்டுக்கிட்டு இருக்கதான் நிறைய பேர் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. 1000 குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உண்மைகள் வெளிவர வேண்டுமாயின் ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேணுமா? சாகர காரியவசம். அதான் ஆரம்பத்துல சொன்னீங்களே விளையாட்டு செய்திகள்னு, அதுல ஒண்ணு இது 10ஓட போயிட்டு சேர்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். டெல்சான் இது நோ பால், முதல்ல இருந்து போல போடுங்க, ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. டெல்சான் பிமல் ரட்நாயகோட ஸ்பீச் கொஞ்சம் சூடான ஒரு ஸ்பீச் பார்லிமெண்ட்ல இருந்தது. அதாவது பொருளாதாரத்தை திண்டவர்கள் சத்தம் போட்டாமல் இருங்கள், பொருளாதாரத்தை அதுக்குள்ள அவர் அங்க இருந்து சொல்றாரு நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம்ண்டு. யாரு என்ன பேர் ரோஹித் அபய குணவர்த்தன் அவர் சொல்றாரு பார்லமெண்ட் கலையுங்கள். மக்கள் வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருக்காங்க நாட்டு. அவர் சொல்றாரு நாட்டு மக்கள் இன்னைக்கு இல்லாத பாடுபடுறாங்க, துன்ப துயரத்துல இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. 2022 போவோமா? 2022 போட போறீங்களா? அதான் சொல்றேன். அந்த இவர் ஸ்பீச் ஒருக்கா சொல்லுங்க டெல்சான், பிமல் ரட்நாயகோட ஸ்பீச் ஒருக்கா சொல்லுங்க. அது நீதிமன்ற தீர்ப்பு அவர் கோட் பண்ணி சொல்றாரு, அதான் முக்கியமானது. தெரியுது நல்லா பிமல் ரத்நாயக் இன்னைக்கு அந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் ஃபயராவே காய்ச்சிருக்காரு. என்னன்னு சொன்னா 2022 இந்த நாட்டுல பொருளாதாரத்தை கொன்றவர்கள், கொன்று உழைத்தவர்கள் யாரு? நீதிமன்றம் சொல்லி இருக்கு ராஜபக்சக்கள், பிரதானமா அதுல இருக்கவும் ராஜபக்சக்கள். அங்கிட்டு அஜித் திவாட் கப்ரால் அப்போதைய மத்திய வங்கி ஆளுநராக இருந்தவர், அதே மாதிரி பசில் ராஜபக்ச நிதி அமைச்சர், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, இவங்கெல்லாம் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்ப அப்படியானவங்க தான் இன்னைக்கு வந்து காட்சிக்கிறீங்க. அதே மாதிரி ரோஹித் அபய குணவர்த்தன் அவர் சொல்லிருக்காரு அவரோட ஊருக்கு வந்து டூரிஸ்டே வராங்க இல்லையா. இவருக்கு ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு, மாலை ஒரான் செயின் கல்லன்னு ஒரு பேர் இருக்கு, புனை பேர், அது நமக்கு தெரியாது, பார்லிமெண்ட்ல சொன்ன கதை. அப்ப இதை சொல்றாரு, உங்க ஊருக்கு டூரிஸ்ட் வராத காரணம் செயினை உடைக்கிறாங்களா இருக்கும், உங்க ஊர்ல செயின் இருக்கும், அதனால டூரிஸ்ட் உங்க ஏரியாவுக்கு வராங்கல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. ரொம்ப பேச வேணாம், நாங்க எல்லாம் சேர்ந்து பேசணும்னு சொன்னா நீ தாங்க மாட்டா, அமைதியா உட்காரு அப்படின்னு எதிர்கட்சி இருக்கு நினைக்கிறேன். ரோஹித் அபய குணவர்த்தன் தான் இந்த பேரு அந்த கதைன்னு நினைக்கிறேன். පනින්නතු ඉන්න මන්තුවා කතාව අහගෙන ඉන්න හරිද නෑ මේ කතාව අහගෙන ඉන්න ඔයා අමාරු වැටේ අපි ඔක්කොම ආවොත් ඒ නිසා කතාව අහගෙන ඉන්න හරි අහගෙන ඉන්න ඒ නිසා මේ ආර්ථික ඝාතකයෝ අපි නෙමෙයි කියන්නේ
அதோட இன்றைக்கு அருண் ஹேமச்சந்திராட ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கு, அதையும் கட்டாயம் பார்க்கணும்னு சொன்னால் அவர் சொல்றாரு. குறிப்பாக இவர் இந்த பாடலை பாடியமை தொடர்பாக இவர் கைது செய்யப்படவில்லை, மாறாக அவர் அந்த சமூக வலைத்தளம் ஊடாக வேறு ஒரு பாடலினை பதிவு செய்தமை தொடர்பாகத்தான் இவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த துறை சார்ந்த அமைச்சு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும். உண்மையில் நான் மிகவும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அனைத்து மக்களினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முற்போக்கு ரீதியான அரசாங்கம் இங்கு ஆட்சியில் இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தினை எவ்வாறாவது கவிழ்க்க வேண்டும் என்கின்ற சதி முயற்சியின் மூலமாக 3 சமூகத்தையும் சார்ந்த இனவாதம் அது போன்ற ஊழல் மோசடிகளுக்கு துணை போன அந்த கும்பல்கள் தொடர்ந்தும் இயங்கி வருகின்றன. பாடல் பாடிய தொடர்புல கைது செய்யப்படல. அவர் முகநூல் பக்கத்துல ஏதோ வேறொரு பாடல பதிவேற்றம் செய்யப்பட்ட தொடர்பாக தான் கைது செய்யப்பட்டதா நடவடிக்கை எடுக்கப்பட்டன்னு சொல்றாரு. என்னன்றத முழுமையா சொல்லல. அந்த விஷயத்தா நீதி அமைச்சர் அரசன் நாணயக்கார அவருடைய உரையில அதை சேர்த்திருந்தாரு. நான் இன்னைக்கு நியூஸ் இன்சைடுக்கு அவருடைய நேற்று என்ன சொன்னேன் இந்த விடயத்துல அரசு நெகிழ்வுத்தன்மையை கடைப்பிடிக்கணும். நேற்று இண்டை பார்லிமெண்ட்ல அவங்க பேசுறதுல நேற்று நாட்டு நடப்புல நாங்க சொன்னோம் பேசினோம் இல்லையா? நாங்க சொன்னோம் இதுல அரசு ஒரு கண்டுகொள்ளல. இலங்கை வரலாற்றுல முதன்முறையாக அனைத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கவர்மெண்டா தான் என்பிபி இருக்கு. அதுல விமர்சனங்களுக்கான மாற்றம் இல்லை. அவர் சொல்றதுல உண்மை இருக்குது. இந்த அரசாங்கத்தை எப்படியோ கவுக்க வேணும்ன்றதுல சதியில இப்ப எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. 3 சமூகத்தை சேர்ந்த இனவாத கட்சிகள், அதாவது ஊழலுக்கு துணை போன கட்சிகள், அந்த கட்சியில கும்பல் தான் அதுக்கு ஈடுபட்டு கொண்டிருக்குன்னு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பொதுமக்கள் இளைஞர்கள் இதுல அவதானமா இருங்க, மிக மிக கவனமா இருங்க. அவர் என்ன சொல்றாருன்ற பாருங்க. மிக முக்கியமா இந்த காலத்துக்கு உகந்த ஒரு ஸ்பீச் ஒன்று, குறிப்பாக பொதுமக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நாங்கள் ஒரு விடயத்திலே நாங்கள் மிகவும் முக்கியமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எந்த வகையிலும் இந்த சதிகளுக்குள் நீங்கள் அகப்பட வேண்டாம். நாங்கள் அது பொதுவாக நாங்கள் கூறுவோம், இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று. அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தினை நாங்கள் தொடர்ந்தும், அதாவது அனைத்து மக்களது கருத்துக்களுக்கும் செவிசாய்க்கும் அது போன்று அபிவிருத்திகளை பாரபட்சம் பாராமல் அனைத்து பிரதேசங்களும் மேற்கொள்ளும். அதே மாதிரி தானே நீதி அமைச்சர் அரசர் நாணயக்கார் அவர் சொன்ன விஷயத்தான் இன்னைக்கு நான் நியூஸ் இன்சைடுக்கு எடுத்திருக்கேன். முக்கியமான கருத்துக்கள் சொல்றாரு. ஏன்னா இப்ப நாங்களே கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்றோம் தானே, நாங்களே கேள்வி கேட்கிறோம். எங்கடாப்பா பிடிஏ இல்லாம ஆக்கணும்னு சொன்னீங்க, இன்னும் பண்ணாம இருக்கீங்க, பிடிஏ கைது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்னத்தை இதுல மாற்றம்? எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க இன்னும் நிறைவேற்ற நாங்க உட்பட மக்கள் எல்லாமே கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கான தெளிவா கொடுத்தாரு. மக்களே, நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது எங்களுக்கு தெரியுது. எங்கடா பிடிஏ இல்லாம சொன்னோம், இன்னும் பல வாக்குறுதிகளை கொடுத்து இன்னும் நிறைவேற்றாம இருக்கீங்களேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்குது, எங்களுக்கு விளங்குது. பொறுங்க, பிடிஏ நீக்கிறது கன்ஃபார்ம். நாங்க அதை செய்யத்தான் போறோம், அதை செய்யத்தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவோம். இறுதிக்கட்ட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிடிஏ இல்லாமக்கிட்டு அதற்கேற்ற போல ஒரு சட்டம் மூலம் நாங்க கொண்டு வருவோம். பிடிஏ இல்லாமல் செய்யப்படும். இன்னும் ஒரு மாசம் நீங்க காத்துருங்க. அதே மாதிரி சங்கீத்துடைய கைது சம்பந்தமாக சொன்னாரு. அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் அவர் ஸ்டேஜில் பாட்டு பாடுறதுக்காக இல்ல, ஒரு பாடலை அவர் அப்லோட் பண்ணதுக்கு காரணமா அதுல ப்ரொமோட்டிங் டெரரிசம் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர். நினைக்கிறேன் ஆனந்த் விஜயபால சொன்னார் போல, நீதிமன்றத்தை நாடி இதுக்கு கிளியர் பண்ணிக்கலாம், பிணையில் வெளியே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கதா ஒரு அமைச்சர் சொன்னதா சொல்லப்படுது. அப்ப இப்படியான கதைகள் இருக்கு. இன்றைய நாடாளுமன்றத்துல நிசாப் காரியப்பர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மிக முக்கியமான ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதுல உன்னிப்பு அவதானிக்கப்பட வேண்டும். பிடிஐல சுரேஷ் சாலவை கைது செய்யப்பட்டு ஒப்பாரி வைக்கிறீங்களே அப்பா நீங்க. 500 பேர் கைது செய்யப்பட்டாங்க பிடிஐக்களை பயங்கரவாத தடை சட்டத்துல. 418 பேர் அப்பாவி முஸ்லிம்களை நீங்க பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்து வச்சு பின்னர் விடுதலை செய்துங்களே. எப்படி இன்றைக்கு மட்டும் இந்த ஒரு நபருக்கு எப்படி போற உங்களுக்கு கேவலமா இல்லைன்னு நிசாப் காரியப்பர் உண்மையா வெளுத்து வாங்குறாரு நாடாளுமன்றத்துல. நிசாப் காரியப்பர், ரவுஃப் ஹக்கீம் இவங்களோட நாடாளுமன்ற உரைகள் அந்த முஸ்லிம் தரப்புல மிக சுவாரஸ்யமான உரைகள்.
அந்த அவரோட உரையை நீங்க இப்ப முழுமையா கேளுங்க. அவர் ஒரு மிக முக்கியமான உரை. இந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக்கு பிற்பாடு எத்தனை பேர் டியோ முஸ்லிம்கள், எத்தனை பேர் பெரும்பான்மை முஸ்லிம்கள், எத்தனை பேர் இந்த டியோக்குகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள்? 540. அதில் ஏறத்தாழ 418 பேர் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 548 හාරසිය ගාණක් නිදහස් කළා තිබෙනවා. එහෙනම් 418ක් නිර්දෝෂී මුස්ලිම් සැකකරුවන් හැටියට රැඳවලා හිටියා. ඒ වගේනත් අපි මතක් කරන්න අපිට වගකීමක් යුතුකමක් තියෙනවා. ඒ අවස්ථාවේ හිටපු රාජ්‍ය නායකයන්, ඒ අවස්ථාවේ හිටපු ඒවට රුකුල් දුන්නු කට්ටිය ඒ පිළිබඳව මතක් වෙනවා. එක්කෙනෙක් හිට සමහරට නිර්දෝෂ වෙන්නත් පුළුවන්. එයා වැරදිකරුවෙක් වෙන්නත් පුළුවන්. නමුත් බරපතල චෝදනා ඔහුට විරුද්ධව ඉදිරිපත් කළා තිබෙනවා. ஆகவே இன்று 548 பேரில் 418 பேர் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த 418 பேரும் உண்மையிலேயே எந்த விதமான குற்றமும் செய்யாமல் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இப்பொழுது இந்த ஒரே ஒரு நபருக்காக இவ்வளவு ஒரு போராட்டம் நடத்துவதை கேட்கும் பொழுது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இதே சம்பந்தமா தான் முஜிபுர் ரஹ்மான் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்களும் Facebookல இன்னைக்கு காலையிலேயே ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை நாங்க பார்ப்போம். இஜாஸ் ஹிஸ்புல்லா சம்பந்தமா இன்னைக்கு சுரேஷ் சலேவ பிடிஏவுல கீழே தடுத்து வச்சு விசாரணைக்கு உட்படுத்துறத அவங்க மனைவி இவ்வளவு பெருசா சொல்றாங்களே. இதே மாதிரிதான் இஜாஸ் ஹிஸ்புல்லாவோட மனைவி எங்களுக்கு தொலைபேசி ஏற்பை மேற்கொண்டு இவ்வளவு கவலைப்பட்டாங்க. அப்ப யாரும் பேசல, அப்ப யாரும் போராட்டம் பண்ணலன்னு அவர் சுட்டிக்காட்டு. சுரேஷ் சலேவ மட்டும் இல்ல, கோட்டாபய ராஜபக்ச என்றாலும் கைது பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி போட ஐயாண்டு மறைக்கார் வந்துட்டார், என்ட்ரி கொடுத்துட்டார். நேற்று கேட்ட வெங்கையா எஸ்ஏபி முட்டு பேரு நாட்டு நடப்புற அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, எஸ்எம் மறைக்கார் அவர் அந்த லைன்லயே தான் இருக்காரு. அப்படின்னா அவங்களுடைய கொள்கையில் எந்த மாதிரி மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கூட கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஓ சுரேசலே மட்டும் இல்ல, கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டதாலும் அரெஸ்ட் பண்ணி போடணும். யாரும் உங்க பார்க்கல. இந்த அரசாங்கம் சொல்லித்தானே வந்துச்சு, சொன்னா செய்யுங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை, ரைட்? அதை நடக்க விடணும். ஏன்னா இதே மாதிரி தான் பிடிஏவின் கீழ் இஜாஸ் ஹிஸ்புல்லா உட்பட பலர் கைது செய்யப்பட்டாங்க. அப்பெல்லாம் இவங்க ஒன்றும் செய்யல, எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்ப இந்த வங்குரோத்து நிலை, அரசியல் வங்குரோத்து நிலை காரணமாக இவங்க எல்லாம் கத்தொடங்கி இருக்காங்க. இந்த பிடிஏ வச்சு சுரேசரை வச்சு இதுல இருந்து வெளியே பாக்குறாங்க. விழக்கூடாது, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எஸ்எம் மறைக்காரும் சொல்லியிருக்காரு. මගේ පෞද්ගලික මතය නම් සුරේෂ් සලය නෙමෙයි ගෝඨාභය රාජපක්ෂ වුණත් අත්අඩංගුවට ගන්න ඕන. சங்கீதனை கைது செய்தமை என்பது போலித்தனம். அவர் ஒரு கருத்தை வைத்திருப்பென்றால் கைது செய்ய முடியாது. ஆமா, தலைவர் பிரபாகரனை போற்றினாலும் சரியோ அல்லது அந்த போராட்டத்தை புகழ்ந்து கதைச்சாலோ நீங்கள் கைது செய்ய முடியாது. அது பயங்கரவாதம் இல்லை, அது ஒரு கருத்து. அது பயங்கரவாதம் என்றது வேற, கருத்துன்றது வேற என்று நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதுக்கு நீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை வைக்கிறதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வன்மையா கண்டிக்கத்தக்க செயற்பாடு. இந்த சட்டம் சம்பந்தமான நாலேஜ் உங்களுக்கு பத்தாம இருக்குது. அவர் உரையை பாருங்க, நீங்க அவர் இன்னும் காட்டமான சில கருத்துக்களை முன்வைக்கிறார். சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசர கால சட்டத்தை பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை புகழ்ந்து கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்ல. அது பயங்கரவாதம் இல்ல, அது ஒரு கருத்து. சத்தியாகிரக போராட்டத்துக்கு இடையில இன்னைக்கு காலையில ஒரு இளைஞர் நீங்க எல்லாம் கதைக்கிறீங்க. என்ன செய்து 4-4-16 நீங்க 5 நடுங்குனத பாக்கல நீங்க. அதே கை நடங்குதப்பா, கை விலங்கு போட்டோன்னு பாக்கல நீங்க வீடியோ பாருங்க. இப்ப இவர் இன்னும் ஒரு கிழமையில சுகையினமடைவர், சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை. என்னடா சிறைச்சாலையில குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்பட்ட நீதிமன்றத்தான் வருத்தம் வந்துட்டு அது ஒரு கல்ச்சரா மாறி போயிடுச்சு. நேரா என்னன்னு சொன்னால் இப்ப இனி வார நாட்கள்ல அனூர் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை முன்வைக்கணும்னு சொன்னால் மிக தரமான பிரைவேட் வைத்தியர்களை நீங்க சிறைச்சாலைகளுக்குள்ள அமர்த்துங்க. அவங்க மருந்து எடுத்தா அவங்கள்ட்டே நீங்க அந்த பேமெண்ட் எடுங்க. இப்ப என்னடா இப்போதான் சொல்ல போனா இவங்களுக்கு எல்லாம் உயர் ரக வைத்தியர் தான் பாத்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சாதாரண வைத்தியர் பத்தாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, இனி வார நாட்கள்ல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மொபைல் சர்வீஸ். இப்ப இவங்களை எந்த ஜெயில அடைக்க போறீங்கன்னு பார்த்து அதுல இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான வைத்தியசாலையில ஒரு யூனிட்டை மூவ் பண்ணிட்டு அவனோட குடும்பம் பே பண்ணட்டும். நேற்று என்ன சொல்றா சலையிற பாட்டி, எந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு 1000 50,000க்கு மேல செலவழிக்கிறேன் 2 நாய்க்கும், எந்த மகனை அவங்களுக்கு நீங்க பாத்துறீங்களா?
மகனும் வந்து சலையிற மகன் சொல்றவரும் வந்து சொன்னது வந்து நாயை விட மோசமா நடத்துறேன். சலையிற அம்மாவும் சொன்னது எங்களை விட்டு நாயை விட இவங்களுக்கு நாயால இதை பாதிப்போம். பாதிப்பு இருக்கு போல. அது சரி. ஆமா. அப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இப்ப அதே சத்தியாகிரகத்துக்கு நான் சொல்ல வந்த முதல்ல என்னன்னு சொன்னா, சத்தியாகிரகத்துக்கு இன்னைக்கு காலையில ஒரு இளைஞன் வந்து கொஞ்சம் அமளி துமளி ஆயிடுச்சா, அன்னைக்கு பகலும் ஒருத்தர் போயிட்டாரு, வேற ஒரு நபர் போயிட்டு அதனுடைய ஆதங்கத்தை ஏன்டா அப்படி வேஸ்ட் ஃபெலோஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அங்க சண்டை. இன்னும் கொஞ்சம் இப்ப கொஞ்சத்துக்கு முதல் ஒரு வீடியோ வந்திருக்கு, இன்னொரு சண்டை. இப்படி பல சண்டைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு, வாக்குவாதம் நடக்குது. அங்க ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா இவங்களே எழுப்பி வந்துடுறது, வாய விட்டு போ, இது நம்ம நாடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு அங்க ஒரு கச்சால் பச்சாலா போய்கிட்டு இருக்கு. இல்ல அதுல இருக்கிற போலீஸ்காரர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கு, பாத்துறீங்களா? சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கக்குள்ள பாத்துறீங்களா டெல்சான்? பிமல் வீரவன்சே இல்ல அந்த இடத்துல இருக்க மாட்டாரு, அது ஹைலைட்டான இடங்கள் இருக்க மாட்டாரு. போயிட்டு வீட்டுக்கு போயிருப்பாருண்ணா, வேலைகள் இல்ல. சலையிற அம்மா பிமல் வீரவன்சே அந்த நாடிய பிடிச்சா ஐயோ பொத்தே அப்படின்னு அவ சாபம் கொடுக்குறாவா. யாரு? சலையிற அம்மா. ஆமா. ரெண்டு மகனுக்கு இப்படி நடக்கணும். அம்மா உங்களோட மகனால பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேர் அம்மா இருக்கிறாங்க. அம்மாவும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அம்மா நேற்று வாய்ஸ் கட் கொடுக்கும்போது சொன்னாங்க, நான் எந்த சர்வனோட கார்ல வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த வாய்ஸ் கட்டை கொடுத்து முடிச்சுட்டு ஆட்டோட ஏறி போறாங்க அம்மா. எங்கடா சேவண்ணையும் காணோம், காரையும் காணோம். வச்சு கனவு கண்டு எழும்புனவாம் அம்மா. கனவு கண்டு எழும்புனே விடியச்சாம 2 மணிக்கு எழும்பி அம்மா என்ன மம்மி என்றார கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கதவு திறந்தா மகனை காணலையாம். கதவு திறந்தா அவங்க ஜோதிச்சா, ஆஹா இப்பதான் ஜோசிச்சேன் மகன் அங்க இருக்கிறாண்டு. பக்கத்து வீட்டுக்காராக்கெல்லாம் உடனே கேட்கிறாங்களாம், என்ன நீங்க இந்த அவ பக்கத்து நித்திரம் பண்றாங்க, ஒரு இதுவும் தூங்குற இல்லையா அவனோட பில்டிங்ல. அது எந்த பில்டிங் சாணி சார்? ஒரு கால அந்த பில்டிங் ஒரு கேளுங்க, எந்த பில்டிங்? சலைக்கு வந்து 63 வயசா, சரியா? மனைவிக்கு வந்து 36 வயசா, மகனுக்கு 21 வயசாம், அம்மாக்கு 67 வயசாம். ஒரு ஒரு அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைகள், சலைக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. குழப்பது. ஆமா குழப்பது. இது ஒரு ட்விஸ்ட். இதை வந்து நம்ம எப்படி எழுதி கண்டுபிடிக்கிறதே தெரியல. இது கையில விட்டுருவோம், நம்ம பார்வையில உங்களுக்கு எதுவும் வடிவேல் மாதிரி டெல்சன் வடிவேல் மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா அம்மாவா, நான் ஒரு நாள் தான் அம்மா, மகனா நான் அந்த சனிக்கிழமை மட்டும்தான். முக்கியமா அது குழப்பம் தான். ஏன்னா நேத்து அவங்க வாய்ஸ் கார்டு கொடுக்கும் போது முதல் சொன்னாங்க அது அவங்களோட சமயம் சம்பந்தமா சொல்ல. சமயம் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒத்துமே நல்லிணக்கமா ஒரு குடும்பத்துல யார வேணாலும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப இங்க சொல்லப்பட்டது துவான் சுரேஷ் சலே ஒரு இஸ்லாமியர்னு சொல்லப்பட்டுச்சு. அதான் அடிச்சு மேலே முஸ்லீம் அதான் ரெக்கார்ட், அதெல்லாம் மாற்றம் இல்லை, அதான் ரெக்கார்டு. அப்ப இப்ப அவங்க மனைவி முடிச்சுன்னு வாய்ஸ் கார்டு கொடுக்க வந்தவங்கதான் தெரியுது. உண்மைக்குமே அது இப்பதான் தெரிய வரும். ஆனா அதுல அந்த பேர்லயும் ஒரு ஷரோ ஷலேன்னு தான் இருக்குது அவட பேர். ஆமா, அது வந்து சிலர் சொல்றாங்க தமிழ் அவன்ட்டு சொல்றாங்க. குழப்பம் போது இதுல பார்த்தா இவங்க அம்மா ஒரு கத்தோலிக்கு ஆகம கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. அதுவும் வயசு சொன்னாங்க, சரியா பிள்ளையானும் தெரியல. ஒரு மூத்த மகனும் இருக்கானா, 4 மகன்ல 3 பேரையும் ராணுவத்துக்கு கொடுத்துட்டாங்களா. கதை சொன்னவனாரோ பிள்ளையா சொல்லி அமைச்சது பிள்ளையா இல்ல அனுப்புறீங்க. இந்த உலக கம்பன் விளைவுக்கு படத்துக்கு கதைகளை சொன்னா எல்லாம் புடிபடுற மாதிரி எழுதி இருக்குது. இன்னைக்கு காணல பாத்தீங்களா? இன்னைக்கு காணும் போதும். உங்க நடிப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிருச்சு. இல்ல இதுல ஒரு குழப்பம் இருக்கு டெல்சான். 63 வயசு, 67 வயசு, 36 வயசு, 21 வயசு. இந்த நாடக கம்பெனிக்கு எங்க இந்த நாடக கம்பெனிக்கு எங்க இருந்து ஆள் பிடிச்சிருக்காங்க? சரியான குழப்பம் குடும்பத்துக்குள்ள. இல்ல இது இப்ப என்ன பிரச்சனை நடக்க தெரியுமா? இன்னும் ஒரு கிழமையில
ஆள் மாறாட்ட கேஸ் அல்லது மோசடி கேஸ்ல இல்ல இப்ப அவங்க வைஃப் கூட பாருங்களேன், மாஸ்க போட்டுக்கிட்டு தான் வாராங்க, சுத்திக்கிட்டே இருக்காங்க. அதையே அதுக்கு பின்னுக்கு என்ன கதை இருக்கும் யாரு கண்டது? இப்ப சரி, சில பேர் கருத்து இப்படி இருக்கலாம், மாஸ்க் போடுறதா அவங்க சில வேலை ஆமா, privacy. நோய்வாய்ப்பட்டு அப்படி வரையலாதே. அதுதானே நோய்வாய்ப்பட்டா வீட்டுல அவங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க. நேத்து வாய்ஸ் கட் கொடுக்காம ஓடுறாங்க அவங்க. அப்பா, என்ன இல்ல நோய்வாய்ப்பட்டா அவரை போய் கஸ்டடியில பார்த்ததோட பினிஷ், சனிக்கிழமை பார்த்தது ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ எல்லாத்துக்கும் மாற வேண்டியது சார். ஆமா, இப்ப இன்னைக்கு போயிருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பகல் சாப்பாடு. நான் திரும்ப சொல்றேன், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை விட உங்களுக்கு அதுல அனுபவம் கூட போல இந்த விடயத்துல ஒரு நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணுங்க, இமீடியட்டா நீங்க பாருங்க. இதுல ஏதோ ஒரு ஓட்டு மாட்டு வேலை நடக்குது. இருக்கிறது வந்து இருக்கிறது வந்து பாஸ்போர்ட் கள்ளன், சோத்து கள்ளன், என்ன சொல்ற அந்த சில மோசடிகள் செய்கிற பேர் வழி டபுள் பாஸ்போர்ட் காரன் இருக்கிறான். அதுல டபுள் பாஸ்போர்ட் காரன் மனைவி தொடர்பானது, மகண்ட ஃப்ரெண்டோட பிரச்சனை அவருக்கு. டபுள் பாஸ்போர்ட் காரன் மனைவிக்கு மகண்ட ஃப்ரெண்டோட பிரச்சனை, அவன் ஏதோ முடிச்ச கேஸ் கொண்டு போகுது. அது அந்த கேஸ் என்ன தூசு தட்டல, அது முடிக்கல, நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்குது. கணக்க கிடக்கு ஐயா, கொஞ்சம் தட்டி விடுங்க போகுமா. அது சரி. ஆனா ரைட், ஃபைனலா நாங்க நேற்று கமெண்ட்ஸை வாசிடுவோம். நம்ம அன்பு சொந்தங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் வந்துருச்சு, அங்க சொன்னதோட கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சுரேஷ் சலைவின் உறவினர்களா என்பதே கேள்விக்குறி. ரைட், அந்த ஸ்டேட் சந்தேகம் வந்திருக்கு. முதியோரை கவனமாக பார்க்காதவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும், சட்டம் வரவேற்கத்தக்கது. ரைட், அது அவருடைய கருத்து. டில்சான் இன்னொன்று மறந்துட்டேன், இந்த கொமெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் கம்பன்பில் ஒரு என்பிபி ஆதரவாளர் என்று, ஏனெனில் அவரின் ஒவ்வொரு நாடகமும் அனுரவின் அரசை இறுதியில மேலும் பலப்படுத்துகிறது. வெள்ளவத்தையில முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடந்துச்சானே, அன்னைக்கு வந்தானுங்க அந்த குரூப். ஒரு பையன் இருந்தான், அவன் தான் இந்த எதிர்ப்பு தெரிவிச்சான். தமிழாக்கள் தீவிரவாதிகள் நினைவு கூறுகிறேன் எதிர்ப்பு தெரிவிச்சார். அப்ப அரசாங்கத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த குரூப் இன்னொரு குரூப், எங்களுக்கு தெரியுமே சரத் வீரசேகரோட குரூப் இருக்கே, அந்த குரூப் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் முன்னுக்கு போயிட்டு பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் வந்து அண்மையில வந்து இயக்கத்தை சேர்ந்த பால்ராஜ் அவர்கள் வந்து நினைவு கூர்ந்ததுக்கு கடுமை எதிர்ப்பு தெரிவிச்சு, இது வந்து விடுதலை புலிகளுடைய பார்லிமென்றம் இல்ல, இது எங்களுடைய பார்லிமென்றம், இதுக்கு எப்படி இயக்கத்தை சேர்ந்தவங்களை நினைவுபடுத்தலாம், தீவிரவாதிகள் எப்படி நினைவுபடுத்தலாம்னு எதிர்ப்பு தெரிவிச்சு இன்னைக்கு பார்லிமெண்ட் வீதிக்கு போயிட்டு ஒரே பிரச்சனையா இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஊடகவியலாளர் அவரை தாக்கியிருக்காங்க, அந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. சங்கீதனுக்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தலாம்டா, ஜனாதிபதியிட கழுத்தை ஏதோ செய்வர்னு சொல்ற மோசமான வேலை, இதுக்கு வழக்கு பதிவு செய்யணும். அந்த அப்டேட்டோட பாப்போம். சரிண்ணா, அப்ப அந்த அப்டேட்டோட நாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கலாம். இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் பாய். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.